நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுப்பது, தமிழ்நாட்டிற்கு உரிய ரயில் திட்டங்களுக்கு நிதி அளிக்காமல் வஞ்சிப்பது ஆகியவற்றுக்கு குரல் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை தாமதப்படுத்துவது, தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமையை பறிப்பது ஆகியவற்றை கண்டித்தும் குரல் எழுப்ப திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்து கோடிக்கணக்கானவர்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய திமுக அதனை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கச்சத்தீவு மீட்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் திமுக திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய மக்களின் உள்ளுணர்வுகளையும் தமிழ்நாட்டின் ஒருமித்த குரலையும் எடுத்து வைத்து நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட குரல் எழுப்புமாறு திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்கிற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறியுள்ளார். அதிமுகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற வினாவிற்கு யூகத்தின் அடிப்படையிலான கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்று கூறினார். அதே சமயம் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் யுக்தி மற்றும் யூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்றும் பதிலளித்துள்ளார். மேலும் விஜய் இறங்கி வந்தால் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துவிட்டு தாவேகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜக மற்றும் தாவேகவை ஒப்பிட முடியாது என்று கூறியுள்ள இபிஎஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வகையில் பலம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற வினாவிற்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைத்து கட்சிகளையும் வரவேற்பதாக பதிலளித்துள்ளார். தாவேகவின் நிரந்தர எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கும் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் மாற்றி பேசுவதும் ஏற்றி பேசுவதுமான பழக்கம் தங்களுக்கு இல்லை என்றும், கூட்டணி குறித்த கற்பனைகளை புறந்தள்ளி உண்மை கள நிலவரத்தை அறிந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உயரதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்த மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய ஐஜிக்கு டிஐஜி பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் உயரதிகாரிகள் தன்னை கரும் நெருக்கடிக்கு ஆளாக்குவதாகவும், வளைந்து செல்லாவிட்டால் ஒடுக்கப்படுவீர்கள் என மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் மிரட்டியதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது காரை விஐபி பாதுகாப்பு பணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை கொடுத்ததாகவும், அதனால் அலுவலகத்திற்கு நடந்து சென்று வருவதாகவும் தெரிவித்தார். உளவு பிரிவு ஐஜி செந்தில்வேல், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின், லஞ்சம், ஊழல் எதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரணை நடத்தினார். மயிலாடுதுறை எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய டிஐஜி ஜியாவுல் ஹக் டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய ஐஜிக்கு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.